இந்த மாதம் ஜூலை 2 அன்னைக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் ஒரு இடத்துல ஒரு ஹோலி மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு இந்து மதம் சம்மந்தப்பட்ட ஒரு சாமியார் பேசுகிறாரு. பொதுமக்கள் அவருடைய உரையை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் அந்த இந்து சாமியார் நடந்து போன இடத்துல அவர் காலடிப்பட்ட மண்ணை எடுக்கிறதுக்காக, அந்த காலடிப்பட்ட இடத்த தொடர்றதுக்காக அங்கிருந்த கூட்டம் அந்த இடத்த போகும்போது ஒரு பெரிய ஸ்டாம்பேடு உருவாகி, இட நெருக்கடி உருவாகி 120 பேர் இறந்துட்டாங்க. ஸ்பாட்லேயே 120 பேர் நசுங்கி இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ட்ராஜடி தான். மீடியாவில், நியூஸ் பேப்பரில், எல்லா மீடியாஸ்லேயும் பிரிண்ட் மீடியா, சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஒரு பெரிய நியூஸ். 120 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. போலீஸில் அந்த இந்து மத சாமியார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணல. பட் அந்த ப்ரோக்ராம் கன்வீன் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் அப்ஸ்காண்டட் ஆகிருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எதை காட்டுகிறது? இது மாதிரி உலகத்தில் அங்கங்கே நிறைய நடந்து தான் இருக்குது. இது எதை காட்டுகிறது? யார் மேலே தப்பு? சாமியார் வந்தார், ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வராரு. அந்த மத மக்கள் அவரை நோக்கி வராங்க. அவர் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பூஜிப்பதற்காகவும் அதை தொடர்றதுக்காகவும், அவர் நடந்த இடத்துல இருக்கிற மண்ணை தொட்டு வணங்குறதுக்காகவும் மக்கள் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அது 120 பேருக்கு மேலே ஏற்கிறாங்க. அதில் பெரும்பாலான பெண்கள், ஆண்கள் குறைவு, பெண்கள் அதிகம். இப்போ போலீஸில் யார் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? இது யாருடைய தவறு? கொஞ்சம் இது யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அப்பப்போ நடக்குது, ஒரு மீடியாவில் ஒரு பெரிய இஷ்யூ வருது, அதை பற்றி டிபேட்ஸ் நடக்கும். அவங்க த்ரூ அவுட் வேர்ல்டு அங்கங்கே எல்லா மீடியாஸ்லையும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்புறம் அது மறந்துட்டு அடுத்த நிகழ்ச்சி போயிடுவோம். மக்களுக்கு மறதி ரொம்ப அதிகம். இது என்ன லெசன் நம்ம கற்றுக்கிறோம்? இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான அந்த சாமியார் மேலே கவர்மெண்ட்டில், போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அவங்க பிக் ஷாட்ஸ் அவங்க மேலே பண்ண மாட்டாங்க. இப்போ பொதுமக்கள் மேலே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களாம் இறந்துட்டாங்க, நர்சிங் இறந்துட்டாங்க. பொதுமக்கள் இந்த மீட்டிங் கன்வீன் பண்ணவங்க தான் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் மீட்டிங் கன்வீன் பண்ணீங்க, நீங்கள் தான் இதுக்கு முழு முதல் காரணம் சட்டம் சொல்லுதுன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி மீட்டிங் கன்வீன் பண்ணவங்க கன்வீனர்ஸ் எப்படி இது குற்றவாளியாக ஆவாங்க? அவங்க சாமியார் காலில் போய் விடுன்னு சொன்னாங்களா, இல்லை சாமியார் காலுடைய மண்ணை எடுத்து வணங்கணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணுறாங்க, அவங்க மேலே போட்டுருக்காங்க. இது என்ன தவறு? யார் மேலே தவறு? தவறு முழுக்க முழுக்க பொதுமக்கள் மேலே தான். பொதுமக்கள் மேலே தான் தவறு. ஆனால் அரசாங்கமோ போலீஸ் ஸ்டேஷன், இந்த போலீஸோ பொதுமக்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஃபைல் பண்ணது இவங்க தப்பு, அவங்க தப்புன்னு ஒருத்தர் ஒரு சொசைட்டியில் ஒருத்தர் குறை சொல்லிட்டுருக்காங்க. பட் இதில் என்ன விஷயம்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயம் அந்த சாமியார்கிட்ட இருக்குது. அந்த சாமியார் பெரியவர், நாம் தாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இவ்வளவு பாதிப்புகளுக்கும் காரணம். சாமியார் உங்களை விட நிறைய விஷயங்கள் அறிந்தவர். அவர் போதனை பண்ணுறார், சொல்கிறார், ரைட்டு, ஓகே. அவருடைய காலடி மண்ணை எடுக்கணுன்றதோ, அவர் நடந்த இடத்த தொடணுன்றதோ அவசியம்தான். அது இல்லைன்னு சொல்ல, அது இந்து மதத்தில் அது ஒரு முறையான செரிமனி தான். பட் அப்படி போட்டுதான் நசுக்கிட்டு போயிட்டு ஒருத்தனை மிதிச்சு நசுக்கி போய் பண்ணது என்ன அவசியம்? தெரியல. மக்கள் அறியாமை. நீங்கள் கடவுளுடைய ஒரு பகுதி. அந்த கடவுளுடைய ஒரு பகுதி கடவுளை நோக்கி போகிறது. நீங்கள் கடவுளை வேண்டுங்க, கடவுளை காட்டுகின்ற அந்த குருவை வணங்குங்க, அவருக்கு மரியாதை பண்ணுங்க, ரைட், ஓகே. அதுக்காக இப்படி மூடத்தனமாக போட்டு நசிக்கிட்டு போயிட்டு என்னமோ அவருடைய காலை தொட்டுட்டாதே, அவர் மண்ணை தொட்டுட்டாதே, நமக்கு பிராப்தம், ஜென்ம பிராப்தம் கிடைச்சிடும் நினைக்கிறது தப்பு இல்லையா? அது தவறு. உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரியாமல் போலியான ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகம் நம்பிட்டு போகிறோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது நாட் ஒன்லி இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு நடக்குது. எல்லா ரிலிஜன்லையுமே நடக்குது. எல்லா ரிலிஜன்லையுமே இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், மூடத்தனமான விஷயங்கள் நடக்கின்றன. உலகம் முழுசுமே நடக்குது, நாட் ஒன்லி இந்தியா. இது ஒரு ரீசெண்ட் ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை பற்றி நம்ம பேசுவோம்.
ஸோ மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அவர் பார்க்குறீங்க, போகிறீங்க, ரைட். அங்கே கூட்டமாக இருக்குன்னு போது நீங்கள் ஒதுங்கிட வேண்டியதுதான், நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதுதான். அப்போ அந்த கூட்டத்தில் போட்டு முந்தியடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுடைய தவறு தான் இதில் முக்கியமான பகுதி. ஆனால் மக்களை வந்து தங்கள் தவறை இவங்களும் உணர மாட்டாங்க, அரசாங்கமும் உணரல. யாரையும் அரெஸ்ட் பண்ணி யாரையும் கேஸ் போட்டு அது நடந்துட்டு மீட்டிங்க்கு கன்வீன் பண்ணவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பேசினவர் அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பிக் ஷாட், அது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இஸ் ஏ காட் மேன், அதனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் அந்த நபர் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு காரணமாக மறைமுகமாக இருக்கிறார். ஆனால் அவர் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது, அதனால இவங்க நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. அவங்க நீக்கிற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் வெளியே வந்துடும். மக்களுடைய அறியாமையில் அதுக்கு காரணம். இந்த மூடத்தனத்திலிருந்து மக்களே நீங்கள் வெளியே வாருங்க. ஆன்மீகம்ன்றது நீங்கள் கடவுளை உணர்வதை பொறுத்து, இது வந்து உணர்வை பொறுத்து. நீங்கள் கடவுளை உணர்றீங்க, நீங்கள் கடவுளை வணங்குறீங்க. யாரோ ஒரு தேர்ட் பர்சனுக்காக நீங்கள் முடியடிச்சு சாகணுன்றதோ இறக்கணுன்றதோ ஒரு முறையான வந்து ஆன்மீகத்தினுடைய வழிபாடுகளோ வழிபாட்டு முறையோ கிடையவே கிடையாது. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க, மூடத்தனமான பக்தியில் இருக்கிறாங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் ஆன்மீகம்ன்றது வந்து நமக்கும் கடவுளுக்கும் உண்டான தொடர்பு, நமக்கும் கடவுளுக்கும் மத்தியில் வேறு யாரும் தேவையில்லை. குருவர் இருக்காங்க, குருவை குருவாக எடுத்துக்கொள்ளுங்கள், குருவை கடவுளாக மாற்றாதீங்க. இங்கே தான் நிறைய தப்பு நடக்கும். இது எல்லா மதங்களிலுமே இருக்கு. குருவை குருவாக மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளை காட்டுகின்றவர் குரு, குரு கடவுளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, கடவுள் வேற, குரு வேற. கடவுளை காட்டுகிறவர் குரு, மாதா பிதா, தென் குரு, தெய்வம். மாதா பிதா, அவங்களுக்கு அடுத்தது வந்து குரு வராது. குரு கடவுளை காட்டுகிறார். உங்களோட சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சவர், அவர் வழி காட்டுகிறார். ஆனால் குருவையே கடவுள் பண்ணிடுறது தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த குருவையே கடவுளாக நினைச்சு மக்கள் செயல்படுற விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம். குருவை குருவாக வைத்துக் கொள்ளுங்கள், குருவை கடவுளாக மாற்றாது. இப்படி கடவுளாக மாற்றும் போது என்னாகும், அந்த குருமார்களும் கெட்டு போயிடுறாங்க, குருமார்களும் கெட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக வந்தாங்க, கடவுளை காட்டுவதுதான் வழி அப்படின்னு மறந்துட்டு அவங்களும் வந்து அந்த மாயைகளை சிக்கி அவங்களும் அழிகிறாங்க, மற்றவர்களையும் அழிக்கிறாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குருவை குருவாக வைத்துக் கொள்ளுங்கள், குருவை கடவுளாக மாட்டாது. இதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எப்பவுமே ஹாப்பியாகவே இருக்கும். லைஃப்பில் யாரும் கஷ்டப்பட மாட்டீங்க. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே, எல்லா மதங்களை சேர்ந்த மக்களுக்கு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.